ஷேர் பண்றேன். சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஒரு கால பொழுதுல நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்கள். நான் பார்த்தேன் யோகாவை முடிச்சு இருக்கிறீங்கள். அப்போ உங்களோட இப்போ புது ரத்த ஓட்டம் இருக்கும், மனம் சந்தோஷமாக இருப்பீங்கள். அப்படியான ஒரு சந்தோஷமான நேரத்தில் என்னை பெற்ற தாய் தந்த மாதிரி உங்களை நினைச்சு கொண்டு உங்களோட கதைக்க வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக பேசவில்லை, கதைக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னை விட நிறைந்த அறிவாளிகள் எல்லாம் இங்கே இருப்பீங்கள், படிச்சிருக்கிறீங்கள். வாழ்க்கை அனுபவம்ன்றதே ஒரு பெரிய பாடம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் வச்சு கொண்டு இருக்கிற உங்களுக்கு முன்னால் நான் ஒன்றும் பெரிய ஆள் மாதிரி நினைச்சு பேச வரையில் சில விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டதை திருப்பி ஒரு மீட்டி பார்ப்போம்ண்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன தலைப்பு பேசலாம்னு எங்களுடைய மதிப்புக்குரிய மைதிலி அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீங்கள் என்னென்றாலும் என்ன பேச வேணுமோ என்ன கதைக்க வேணுமோ அதை கதைங்கன்னு சொன்னார். அப்போ எனக்கு அது சந்தோஷமாக போச்சு. என்னென்னா எனக்கு சில ஒரு விருப்பம் இருக்குது. எங்களோட பழைய இலக்கியங்களில் இருந்து உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். உங்களுக்கு எல்லாம் நீங்கள் இப்போ நான் சொல்லிக்க நீங்கள் இது எங்களுக்கு தெரியுமேன்னு கூட பலர் சொல்லக்கூடும். ஔவையாருடைய சில அந்த கொன்றவேந்தனில் இருந்து சில வரிகளோட உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு. கொன்றவேந்தன் என்ற உடனே எங்களுக்கு ஞாபகம் வரும். நாங்கள் பள்ளிக்கூடங்களில் இப்போ தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது அந்த முதல் இருக்கிற உயிரெழுத்துக்களோட வார 12 ஆயுத எழுத்தும் 13. என்ன அங்கே அம்மாவையெல்லாம் தலையாடுறீங்க தெரியும். எஸ், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இப்படி அந்த 13 பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கப்பாலையும் இருக்குது கொன்றவேந்தன் வரிகள். அது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவைகளுக்காக அல்லது தெரிந்தும் அதை நாங்கள் நினைக்காமல் இருக்கிற எங்களுக்காக ஒரு கொஞ்சம் எனக்கு பிடித்த வரிகளை எடுத்திருக்கிறேன். அப்போ அதை ஒருக்கா பார்ப்போம். அதில் ஔவையார் ஒரு பெண் புலவர் சொல்லிக்குள்ள ஒரு சமூக கருத்தை சொல்லுற பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் வரக்கூடும், அவருக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஔவையாற்ற வரலாற்றில் எதிர்த்தவையும் இருக்கணும், அவவோட சார்ந்து நின்றவையும் இருக்கணும். ஆனால் அவள் யாருக்கும் பயப்படாமல் ஒரு பெரிய துணிச்சலான ஒரு பெண். அவள் தான் நினைச்சதை சொல்லிடுவா. அப்படி சொல்லிக்குள்ள என்ன சொல்றாண்டா, எங்களுக்கு நல்ல நாங்கள் சில நேரம் வாழ்க்கையில் விடுற ஒரு பிழைய அவட ஒரு வரி சொல்லும், நைபவர் எனினும் நொய்ய உரையேல். நைபவர் எனினும் நொய்ய உரையேல். ஒரு அருமையான ஒற்றை வரியில தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒரு பெரிய ஆழமான விஷயத்த சொல்லி இருப்பா. அது என்ன நைபவர் எனினும் நொய்ய உரையல்? நாங்கள் சொல்லுவோம், மாக்களை சில பேரை பார்த்தா ஐயோ சரியா நைஞ்சு போச்சுது, பொருளை பார்த்து சொல்லுவோம் நைஞ்சு போச்சுதுன்னு. அந்த சில மனிதர்களை பார்த்தா ஐயோ வாழ்க்கையில் அது நொந்து போனா, நைந்து போனா. நைதல் என்பது நொந்து போறது. அப்போ இந்த சில பேர் நொந்து போயிருப்பினம், வாழ்க்கையில வருந்தி போயிருப்பினம், எதிர்பார்க்காத சில விஷயங்களால தங்களோட நிலையில இருந்து இறங்கி போயிருப்பினம். நல்ல உயர்ந்த படித்த மனிதர்கள், பண வசதி உள்ள மனிதர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், எல்லோரும் மனிதர்கள் தான். வாழ்க்கைன்றது ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல அவை ஏதோ ஒரு இடத்துல நொந்து போயிருப்பேன். நொந்து கட்டு நாங்கள் சொல்லுவோம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்றெல்லாம் பேசுவோம். எல்லாரும் எந்த நாளும் உயரத்தில் வாழ்வதும் இல்லை, எல்லாரும் எந்த நாளும் தாழ்ந்த நிலையில் இருப்பதும் இல்லை. மாறி மாறித்தான் வாழ்க்கை. ஓடமும் வண்டியில, வண்டியும் ஓடத்துல. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் நொந்து போயிருக்கின்ற பொழுது நைபவர் எனினும் நொய்ய உரையேல். நொய்ய என்றா மற்றவைய நோக பண்ணி பேசக்கூடாது. நாங்க கொஞ்சம் ஒரு பலவீனமான ஒருவரை கண்டுவிட்டால் அவருடைய அந்த பலவீனத்தை குத்தி காட்டுகின்ற பண்பு எங்களில் சிலருக்கு இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டாமே. ஔவையார் சொல்லுகிறார், ஒருத்தன் நொந்து போய் இருக்கைக்குள்ள அவனை இன்னும் நீ வருத்தப்படுத்தாத, நைபவர் எனினும் நொய்ய உரையல். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் அதான் முதலிலேயே நான் சொல்லிவிட்டேன், அனுபவ பாடம். நாங்களே நொந்து போயிருப்போம். அந்த நேரம் ஒருவர் எங்களை குத்தி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு அது மிக வேதனையை தரும். அப்படி எங்களுக்கு வேதனையை தருகிற ஒரு விஷயத்தை எங்களை விட ஒரு பலவீனமான ஒருவர் ஒரு பிழை விட்டுட்டார். ஒரு சாதாரண விஷயமா எடுத்தால் ஒரு மனிதன் பிழை விட்டு விட்டான். அந்த பிழையை கூட நாங்கள் சுட்டி காட்ட, அவன் நொந்து போயிருக்கின்ற நேரத்திலே சுட்டி காட்டக்கூடாது.
அது கூடாத பண்பு, அது மனிதனுக்கு தேவையில்லாத பண்பு என்று ஔவையார் சொல்லுகிறார். அதே ஔவையார் இன்னும் ஒரு வரியிலே சொல்லுவார் கொன்றைவேந்தனில், நான் இரண்டையும் தொடர்பு படுத்தி பார்ப்பேன், கனெக்ட் பண்ணி பார்க்கிறது, இந்த முதல் சொன்ன வரிக்கும் இப்பொழுது சொல்ல போவதற்கும். நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார் என்ற ஒரு பெரிய அடி போடுவா எங்களுக்கு. அது நான் முதலிலேயே சொன்னேன், வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் சகஜமான ஒன்று. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவாராம். எப்பொழுதுமே பலவீனமானவர்கள் அல்லது மென்மையானவர்கள் அல்லது பயந்தவர்கள் அல்லது வாழ்க்கையிலே பிழைவிட்டு கீழ்நிலையிலே இருக்கின்றவர்கள், வறுமையிலே உழல்கின்றவர்கள் எப்பொழுதும் அப்படியே இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் அப்படியே இருக்க மாட்டார்கள். நிலைமை மாறும். மாறுகின்ற பொழுது வெய்யவராவார். வெய்யவன், வெப்பமுள்ளவன், சூடானது அல்லது திண்மையானது என்கிற பொருளிலே வரும். அப்ப நொய்யவர் என்பவர் ஒரு பலமிழந்து இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் பலமிழந்தவராக இருக்க போவது கிடையாது. அவர் ஒரு நேரம் சுட்டு பொசுக்குகிற ஒரு உறுதி படைத்த ஒரு மனிதனா மாறிவிடக்கூடும். அப்ப எங்கட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாங்க அவைகளை போட்டு படாத பாடுபடுத்தி இருந்தால் அது பிறகு எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வரும் என்பது. அதனால்தான் ஔவையார் சொல்லுகிறார், முதல் வரியிலே சொல்லுகிறார், நைபவர் எனினும் நொய்ய உரையல். அது பலவீனமானவையை பார்த்து நீங்க பேசாதீங்கோ. ஏனென்றா அடுத்த வரியில சொல்றா, நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர். ஒரு நேரம் எங்களுக்கு தெரியாமலே அவை பலமுள்ளவையா வந்து விட்டால் நாங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் திருப்பி நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். என்ன அருமையா சொல்றா வாழ்க்கை பாடத்தை, பார்த்தீர்களா ஔவையார்? அதே ஔவையார் இன்னொரு வரி சொல்லுவார். நான் நினைக்கிறேன் இதற்கும் அதற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். பைய சென்றால் வையம் தாங்கும். பைய சென்றால் வையம் தாங்கும். பையன் நாங்க சொல்லுவோம், பைய பைய நடந்து வா, பைய பைய ஓடி வா, பைய பைய நிதானமாக ஆறுதலாக, நீ ஆறுதலாக நடக்கின்ற பொழுது இந்த வையம் தாங்கும். அதுக்குள்ள 2 பொருள் ஔவையார் வைக்கிறார். அதான் அந்த அழகு. அவையினுடைய அறிவு புலமே அப்படி நாங்கள் பார்க்கலாம். சும்மா சாதாரணமாக நிலத்திலே நடக்கிற பொழுது கூட நாங்கள் கொஞ்சம் வேகமாக ஓடிவிட்டால் என்ன நடக்கும்? தடமாறி விழுந்து விடுவோம், தடக்குப்பட்டு விழுந்து விடுவோம். பூமி கூட விழுத்தி விடும் எங்களை. கொஞ்சம் அவசரப்பட்டு பதற்றப்பட்டு நாங்கள் நடந்தால் இந்த பூமி கூட எங்களை விழுத்தி விடும். அதையும் அந்த பொருளையும் நாங்கள் எடுக்கலாம். பைய சென்றால் வையம் தாங்கும். அப்ப அவசரப்படாமல் நிதானமாக நடந்தால் இந்த பூமி தாய் எங்களை விழுத்த மாட்டால் நாங்கள் நிதானமாக போய் எங்களுடைய இலக்கை அடையலாம். ஆனால் அதிலே இன்னும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் எங்கள் மன ரீதியாக அல்லது உடம்பு ரீதியாக கொஞ்சம் பதட்டப்பட்டு நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு, இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள், அதை போல கொஞ்சம் அவசரப்பட்டு நாங்கள் ஏதாவது செய்து விட்டோமா இருந்தால் இந்த பூமி தாங்காது. இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் எங்களோடு சேர்ந்து வர மாட்டார்கள், எங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே நாங்கள் அன்பாக நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாளுகின்றோமா இருந்தால் உண்மையாக இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எங்களை தாங்கிக் கொள்வார்கள். நிதானம், அன்பு, பொறுமை இருக்கின்ற மனிதனை இந்த மக்கள் நிச்சயமாக விரும்புவார்கள். யாருமே உதறி தள்ள மாட்டார்கள். ஒரு குடும்பத்தையே பார்த்து கொள்ளுங்களேன். நாங்கள் அன்போடு இருந்தால், பொறுமையாக இருந்தால், நிதானமாக பேசினால் அந்த குடும்பம் அப்படி எங்களோட ஒட்டி கொண்டு இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எல்லாவற்றுக்கும் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கே பிடித்து போவதில்லை. கொஞ்சம் உரத்து கதைத்து விட்டால் அப்படியெல்லாம். அதைத்தான் நீங்க இத்தனை காலத்துக்கு முன்னதாக சொன்னால், பைய சென்றால் வையம் தாங்கும். அதை சொல்லுவதற்கும் சுகம், நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் சுகம். எல்லோரும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எத்தனையோ பேர், அதிலும் எங்களுக்கு இந்த வயது போக போக இந்த பக்குவம் நிறைய வந்து விடும். உங்களுக்கு எல்லாம் நிறைய நிதானம் இருக்கும், எனக்கு தெரியும். இளம் இரத்தத்தை விட வாழ்க்கையிலே அனுபவப்பட்டவர்களுக்கு நிறைய அந்த அனுபவம், அந்த நிதானம், பக்குவம் வந்திருக்கும்.